ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில பல கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது. இதனால் உங்களுக்கு சுப பலன்களும் நடக்க போகுது, அசுப பலன்களும் நடக்க போகுது. இந்த இரு பலன்கள் என்னென்ன விஷயம் மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும், தீமை தரக்கூடிய பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டமானது கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் முழு சுபர் என்று அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தான் மீனராசி. காலச்சக்கரத்தில் 12வது மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசியும் இந்த மீனராசி தான். மீன ராசினர் மிகவும் புத்திசாலிகள் என்றாலுமே மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக செயல்பாடுகளில் ரொம்பவே ஆர்வம் உடைய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசியில் பிறந்தவங்க பிறர் மீது அதிக அன்பு அனுசரணை கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்கள் குடும்பம் மற்றும் தங்களை சுற்றியுள்ளவங்களை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 2 மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்ட ராசி இந்த ராசி. இவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பிறர் மீது அன்பு காட்டும் போதும் யாரேனும் துரோகம் அல்லது இவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனே விலகி விடுவாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். அதனால் மீன ராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் மீன் சின்னத்தை கொண்ட இவர்கள் நீர் ராசியை சேர்ந்தவங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் செயல்படுவாங்க. பிறருக்கு உதவுதல் தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். இவங்க கிட்ட ஒழுக்கம் குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எதிலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க. சமூக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுவாங்க. மேலும் மீனராசியை சேர்ந்தவங்க எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க. இவர்கள் படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. மீன ராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க. மேலும் மீனராசியை சேர்ந்தவங்க காதல் விஷயத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க. தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. இவங்க கிட்ட உள்ள பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பிவிடுவாங்க. அதனால் ஏமாற்றப்படுவாங்க. மீனராசியின் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு துணைக்கு அன்பு அதிகமாக தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. துணைக்கு கீழ் படைந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகள் விஷயத்தில் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் மீன ராசியினருக்கு மேஷம் மிதுனம் கடகம் கன்னி தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை சேர்ந்தவங்க நண்பராக கண்டிப்பாக அதிகமாக இருப்பாங்க. அதே போல் மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4 உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. மேலும் பஞ்சபூத உறுப்பில் இந்த ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக சொல்லப்படுது. மீன ராசிக்கான அதிபதி குரு பகவான். மீன ராசிக்கான ராசிகள் கனக புஷ்பரகம். குரு திசை நடப்பவர்கள் இதை அணியலாம். மேலும் மீன ராசிக்குரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆனி மாதமானது என்னென்ன விதமான சிறப்பான
மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு 7 சனி நடைபெற்று வருது. மேலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் நிலவி வந்த தடைகள் விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும். திறமைக்கேற்ற அங்கீகாரத்தால் உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பான உயர்வை சந்திக்கும். உத்தியோகம் மாற்றும் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. மாத கிரகங்களான புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களின் அமைப்புகளுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்திற்கு அதிபதியான சூரியன் 4வது இடத்துல இருக்கிறார். இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு, நிலம் வாங்குவதற்கான அமைப்புகள் வரப்போகுது. புதிய கடன் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் கை வந்து சேரும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலுமே அதில் நீங்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நிலம் சார்ந்த புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க. உங்கள் 2ஆம் ஸ்தானத்திற்கான அதிபதி சுக்கிரன் 12வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புதிய முயற்சிகள் கைகூடி வரும். புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாலின உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போ செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் கைகூடி வரும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். வெளியூர், வெளி மாநில, வெளிநாடு பயணங்களை பலனடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். இறங்கிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர்கள், தங்க நகைத்துறை, மீன் வியாபாரம், பேங்க் துறையில் இருப்போருக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்கும். அதாவது வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இருக்கும் வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உங்களின் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் பேச்சுக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் விரயம் அதிகரிக்கும். காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து சேரும். தந்தை உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக நீங்கள் இருக்கணும். கொழுப்பு, இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 3/7/2025 மற்றும் 6/7/2025 சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் புதிய முயற்சிகளை எதுவுமே எடுக்க வேண்டாங்க. அந்த காலகட்டத்தில் பயணங்களையும் நீங்கள் முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் மாடுகளுக்கு உணவளித்துவிட்டு பயணம் செய்யுங்க. மேலும் விநாயகருக்கு மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 18க்கு பிறகு மேலும் இந்த ஆணி மாதமானது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.